தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது என் ஜெப வீடு, கல்வர் குகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பும் இரக்கமும் அளவிடற்கரியது. தொன்போஸ்கோ திருத்தலத்தின் இந்த ஆலயத்தை புதுப்பிப்பதற்காக இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றார். புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை நேற்று ஆசீர்வதித்து நாம் திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த திருப்பலியை இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திலே நிறைவேற்றுவதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சலேசிய குடும்பம் பங்கு குடும்பத்தோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவன் நமக்கு செய்த நன்மைக்காக, இறைவனுடைய உடனிருப்புக்காக, வழிநடத்துதலுக்காக, இறைவனுடைய அளவிடற்கரிய அன்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இறைவனுடைய அருளும் ஆசிரும் புனித ஜான் போஸ்கோவுடைய பரிந்துரையும் கிறிஸ்தவலின் சகாய அன்னையினுடைய வழிநடத்துதலும் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும், இறைவனுடைய அருட்கரத்தை இறைவன் நம்முடைய வாழ்விலே ஆற்றுகின்ற புதுமைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டுணரவும் இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாம் இறைவனுடைய பாதத்திலே நம்மையே அர்ப்பணித்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆக்னஸ் பிரிஜிட் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு நற்சுகத்தையும் நீடிய ஆயுளையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும், எல்லா விதமான நலன்களாலும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பிலோ ஆண்டனி தான் மேற்கொள்ள இருக்கின்ற கண் அறுவை சிகிச்சை நன்முறையில் நடைபெற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றார். இறைவன் அவருடைய கருத்தை ஏற்று ஆசீர்வதித்து அவருக்கு நல்ல உடல் நலனை அருள வேண்டும் என்றும், இறந்த சூசை ஞான பிரகாசம், கீதா ஆனந்த், ஹேசல் பெர்னாண்டஸ், புஷ்பா மேரி, இறந்த 11வது ஆண்டு நினைவு நாளில் ஜே அலெக்சாண்டர், இறந்த முதல் ஆண்டு நினைவு நாளில் நெல்சன், இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம்.
இறந்த இந்த சகோதர சகோதரிகள் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்வார்களாக. இன்று திரு அவையானது கன்னியும் மறைசாட்சியுமான புனித ஆக்னஸை நினைவு கூறுகின்றது. இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற வேளையிலே அவரை போல இறைவனுக்கு அர்ப்பணமுடையவர்களாக நாம் வாழவும், நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பிலே உறுதியாக நிலைத்து நிற்கவும் இறை அருளை மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை நான் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களை இணைத்து அவற்றுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நாணச் செய்ய வலுவற்றவை என உலகம் கருதுவதை தேர்ந்தெடுக்கின்றீ. அதனால் உம்முடைய மறைசாட்சியான புனித ஆக்னஸின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றிட கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கக்கூடாது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 24 இறை வார்த்தைகள் 2-20 முடிய. அந்நாட்களில் சவுல் இஸ்ராயல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆள்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேல் அங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு
ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் ஆனதால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீதை இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பெற்றவர், என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துக்கொள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ராயலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ? ஒரு தெல்லுப்பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்ட பின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ராயலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நம் பதில்: கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உங்கள் பதில்: கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார்.
கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிழாமையையும் வெளிப்படுத்துவார். நம்பதில் கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிழாமை முகில்களை தொடுகின்றது. நம்பதில் கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, வசனங்கள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செவதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் ஒவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத் என்போர் ஆவர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, தொடக்க திரு அவையில் வாழ்ந்த புனிதர்களில் புனித ஆக்னஸ் முக்கியமானவராக கருதப்படுகின்றார். கிபி 291 ஆண்டில் பிறந்து 304வது ஆண்டில் இறைவனுக்காக தன் உயிரை கொடுத்த இளம் பெண்ணாக ஆக்னஸ் அறியப்படுகின்றார். 13 வயது நிரம்பிய இந்த பெண் இறைவனுக்காக வாழ வேண்டும் என்னும் துணிச்சலோடு இருந்தார். தான் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவ அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவரை கிறிஸ்தவர் என்று அதிகாரிகளிடத்திலே சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட காலம் அது. இவ்வாறு ஆக்னஸ் கிறிஸ்தவர் என்பதை அறிந்து அவரை வேற்று தெய்வங்களுக்கு பலியிட வேண்டும், வழிபட வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் பணிக்க, தான் கிறிஸ்தவத்தை மட்டும்தான் கடைபிடிப்பேன், கிறிஸ்துவுக்கு மட்டுமே நான் ஆராதனை புரிவேன் என்று தன்னுடைய உறுதிப்பாட்டில் நிலையாக இருந்தார். இதனால் அவரை நிர்வாணமாக தெருக்களின் வழியாக இழுத்துச் சென்று விபச்சாரி இல்லத்திலே அவரை விட வேண்டும் என்று பணிக்கப்பட்டது. இவ்வாறு அவர் நிர்வாணமாக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது அவருடைய தலையினுடைய முடியானது நீளமாக வளர்ந்து
உடல் முழுவதையும் அது மறைத்ததாம். இந்த அதிசயம் நிகழ்ந்ததை பார்த்தவர்கள் வியந்துதான் போனார்கள். கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு கிறிஸ்து எவ்வளவு ஆதாயமாக இருக்கின்றார், எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றார், அவர்களை எப்படியெல்லாம் வழிநடத்துகின்றார் என்பதை அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் பல்வேறு சித்திரவதைகள் செய்தும் கூட அவரை எதுவும் யாராலையும் செய்ய முடியவில்லை. தீயிலே அவரை போட்ட பொழுதும் கூட தீ அவருக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்கவில்லை. தீச்சுவாலைகள் அவருடைய உடலை தொடவே இல்லை. இதனால் கோபம் கொண்டு இறுதியாக அவரை கழுத்தை வெட்டி கொலை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, 13 வயதுடைய ஒரு பெண் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கூட நான் தயாராக இருக்கின்றேன் என்றால் கிறிஸ்துவை மறுதலித்து என்னால் வாழ முடியாது என்ற துணிச்சலோடு திரு அவையின் தொடக்க காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்னஸ் திகழ்ந்தார். இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை அழைத்ததை இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். சாதாரணமான மனிதர்கள், படிப்பறிவில்லாத மனிதர்கள், சாதாரண பணிகளை செய்து கொண்டிருந்தவர்களை இயேசு அழைக்கின்றார். எந்த விதமான பின்புலமும் இல்லாத அவர்களை இயேசு அழைத்து தன்னுடைய இறையாட்சி பணியை அவர்களிடத்தில் தான் ஒப்படைக்கின்றார். தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப அவர்களை வாழ்வதற்கு அவர் துணிச்சலை கொடுக்கின்றார். அவர்களை பயிற்றுவிக்கின்றார். அவர்கள் மனித பலவீனத்தினால் அவர்கள் தவறு செய்தார்கள் தான். ஆனாலும் இந்த சாதாரண மனிதர்களை கொண்டுதான் இயேசு இவ்வளவு பெரிய இறையாட்சி பணியை தொடங்கினார். 2000 ஆண்டுகளாக இந்த இறையாட்சி பணி இந்த திருத்தூதர்கள் வழியாகத்தான் இந்த திரு அவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இறைவன் யாரை அழைக்கின்றாரோ அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். இறைவன் யாரை அழைக்கின்றாரோ அவர்களுக்கு அந்த தகுதியை அவர் கொடுக்கின்றார். தாவீதை இறைவன் தேர்ந்து கொண்டார். ஆகவே அவரை பாதுகாத்தார். சவுல் அவருக்கு எதிராக தீமை செய்ய வேண்டும் என்று முனைந்தார். எப்படியாவது அவரை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த மனிதரை கண்டிப்பாக தீங்கும் தீண்ட முடியவில்லை. கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் சவுல் என்பதால் தான் தாவீதே அவருக்கு தீங்கு நினைக்கவில்லை. இல்லை என்றால் கண்டிப்பாக தாவீது நினைத்திருந்தால் அவரை கொன்றிருக்கலாம். ஆனால் கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று அவர் கூறுவதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அழைத்திருக்கின்றார். நம்முடைய திருமுழுக்கின் மாண்பினை நாம் உணர்ந்தோம் என்றால் உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய பணியை செய்வதற்காக, அவருக்காக வாழ்வதற்காக, அவருக்கு சான்று பகர்வதற்காக இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்று நாம் உள்ளத்தில் உண்மையாகவே உணர்ந்தால் நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும். எனவே இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை உணர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் மாண்பினை உணர்ந்து அதற்கேற்ப இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ தேவையான அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். ஆமென். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எனக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா, தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உன்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறேன் உம்முடைய மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஆக்னஸ் என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஓப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஆக்னஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் நேராதுமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கள் மொழிய புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆஞ்சலசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அருகில் நிறைவேற செய்கிறது. திருப்பலை நன்றி திருப்பலியாக தன்னுடைய பிறந்த நாளிலே மக்கள் அர்ப்பணித்து மகிழ்கின்ற ஆக்னஸ் பிரிட்ஜெட் என்பவரை உடைய குடும்பத்தையுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவர்களை நிரப்பி தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். எல்லா விதமான நலன்களாலும் வளங்களாலும் அவர்கள் நிரப்பியருளும். உடைய உள்ளத்தின் கருத்துக்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நீர் ஏற்று ஆசீர்வதித்து அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். பிலோ ஆண்டனி அவர்களுக்கு மேற்கொள்ள இருக்கின்ற கண் அறுவை சிகிச்சை சிறப்பாக நடைபெறவும் அவர் நற்சுகத்தோடு மீண்டும் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். அவரை ஆசீர்வதித்து அவருக்கு நலமளிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். நீர் உலகிலிருந்து விடம் அழைத்துக் கொண்டு சூசை ஞானப்பிரகாசம், கீதா ஆனந்த், நெல்சன், ஜே அலெக்சாண்டர், ஏசல் பெர்னாண்டஸ், புஷ்பா மேரி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோம். இன்று நாங்கள் விழா கொண்டாடும் ஆக்னஸ், எங்கள் பாதுகாவலான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை
நோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவம் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவம் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்த நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சியை நுரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பி உம்மடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறேன். பாசமுள்ள அன்னையே, பாவியாகி நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின்
கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே, ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திரலும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆக்னஸை கண்ணிமை மறை சாட்சியம் ஆகியவற்றின் கட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகம் ஆட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. நாம் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழ சென்று வருவோம். வாழ்க்கை பணி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வின் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வின் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.